So I would like to talk on the topic amazing God's love, the love of God, an amazing God's love. தேவனுடைய ஆச்சரியமான அன்பை குறித்து உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன். Dear people, the whole world is in great confusion now. இந்த உலகம் முழுவதுமே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. Of course, we know even in countries like அமெரிக்கா போன்ற தேசங்களிலும் கூட we see how people are in panic about their future, about their life problems. அமெரிக்கா போன்ற தேசங்களில் கூட மக்கள் அவருடைய எதிர்காலத்தை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையின் திட்டங்களை குறித்து குழம்பி போன நிலையில் வாழுகிறதை நாம் இன்றைக்கு பார்த்து வருகிறோம். Every country is being affected and almost every person is affected. ஒவ்வொரு தேசமும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் கூட இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். So how to face this difficulty in our lives? நாம் இந்த பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில எப்படி சந்திப்பது? Dear people, the Bible says that we will have problems and difficulties in this world and in his life. இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. The Lord Jesus Christ has said, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். But Jesus said one thing, I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். Why did Jesus say that? இயேசு ஏன் அவ்விதமாக சொன்னார்? So that we could also be overcomers in this world, over our difficulties, over our problems. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்களின் மேலாக நாமும் கூட வெற்றியுள்ளவர்களாய் வாழ முடியும் என்பதற்காகத்தான் சொல்லியிருக்கிறார். So how could I live victoriously? Is it not a big question? ஆனா நான் எப்படி வெற்றியாய் வாழுவது? இது ஒரு பெரிய கேள்வி இல்லைங்களா? Yes, truly it's a very big question today. இன்றைக்கு இது உண்மையாலுமே ஒரு பெரிய கேள்விதான். One thing, if you know, you could be an overcomer in this world. இந்த உலகத்துல நீங்க ஒரு காரியத்தை அறிந்திருப்பீர்களானால், நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றியாளர்களாய் வாழ முடியும். Saint Paul also could testify. பரிசுத்த பவுல் கூட சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு இது உண்மையா, in all places we are more than conquerors. எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. Did Paul has not difficulties? பவுலுக்கு பிரச்சனை இல்லாம இருந்ததா? Did he not suffer any problems? அவருடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளை அவர் கடந்து போக பாடுபடாத வேண்டியதா இருந்ததா? No. Probably I could say Saint Paul was suffering more than all of us. நம்ம எல்லாரை விட பரிசுத்த பவுல் அதிகமான கஷ்டத்தை பட்டார். But how could he say that we could be more than conquerors in this world? ஆனா அவர் எப்படி நாம எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ண முடியும் என்று சொல்லுகிறார்? Because Saint Paul knew the God of love. இந்த அன்பின் தேவனை பரிசுத்த பவுல் அறிந்திருக்கிறார். That's why he could say one statement. அவதான் பவுல் ஒரு காரியத்தை சொன்னாரு.
என்ன சொன்னார்னா, கலேஷியன்ஸ் 2:20, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். கலேஷியன்ஸ் 2:20, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். Dear people, this is the secret that St. Paul could be stated boldly that he was more than a conqueror. பரிசுத்த பவுல் இந்த காரியத்தை நிமித்தமாகத்தான் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணின தேவன் என்று சொல்ல முடிந்தது. கலேஷியன்ஸ் 2:20, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்லும்படியான காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன காரியம் சொன்னா, என்னில் அன்பு கூர்ந்து. The God who loved me every time when I face problem, நான் பிரச்சனையை சந்திக்கும் பொழுது, I say one thing, ஒரு காரியத்தை சொல்றேன், God loves me, தேவன் என்னை நேசிக்கிறார். Because the Bible tells very clearly that he loves me. இந்த வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவர் என்னை நேசிக்கிறார். I believe God's word, தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். So if you are a person who could say the same thing in your life, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில அதே காரியத்தை உங்களால் சொல்லக்கூடுமானால், I am sure you will be more than a conqueror. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்கர்களாக இருக்க முடியும். Because you don't really know that God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறியாததினாலும், even if you know, because you could not believe that God loves you, தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதை உன்னால விசுவாசிக்க முடியாததினாலும், you are troubling yourself. உன்னை நீயே ஏமா கஷ்டப்படுத்திக் கொள்ளுகிற. You are possessed with a fear. பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறாய். At every step some people are afraid. ஒவ்வொரு அடியிலும் சில மக்கள் பயப்படுறாங்க. At every when they get up in the morning, they get up with fear. காலையில் எழும்பொழுதே பயத்தோடு அவர்கள் எழும்புகிறார்கள். What will be the problems that I have to face today? இன்னைக்கு நான் சந்திக்க முடியாத பிரச்சனை என்னவாக இருக்கும்? Not only the problems of today, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை மாத்திரமல்ல, we think all the problems of the past and we start worrying. கடந்த காலத்தினுடைய எல்லா பிரச்சனையெல்லாம் எண்ணிக்கொண்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். Probably somebody would have told something about you. உன்னை பற்றி யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. You could not forgive and forget. அவங்களால மன்னிக்க முடியல, அதை மறக்க முடியல. You start with a heavy heart. ஒரு கடினமான இருதயத்தோடு எழும்புகிறீர்கள். But what I say when I get up in from bed, நான் படுக்கையிலிருந்து எழும்பும்போது நான் என்ன சொல்றேன்? God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். When my mind is depressed, என் மனசு சோர்ந்து போகும் பொழுது, I say, true, my mind is depressed. என்னுடைய மனசு சோர்வா தான் இருக்கு. But God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். Because God loves me, even this difficulty is allowed by God for my good. இந்த கஷ்டம் கூட என்னுடைய நன்மைக்காக என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுனால அனுமதித்திருக்கிறார். Romans 8:28, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். What the Bible says, I believe God's word. நானுடைய வார்த்தையை நம்புகிறேன். I don't believe my feelings.
என்னுடைய உணர்வுகளை நான் நம்பல. ஒன் டைம்ஸ் ஐ எம் ஜாய்ஃபுல், ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறேன். தி அதர் டைம் மை ஹார்ட் இஸ் வெரி சேட், என் இருதயம் ரொம்ப துக்கமாக இருக்கிறது. ஈவன் ஐ குட் நாட் ரிவைவ் மை செல்ஃப், என்னையே நான் உயிர்ப்பித்துக் கொள்ள முடியல. அன்னோன் ஃபியர், விளங்காத பயம், அன்னோன் ஹெவினஸ் இன் த ஹார்ட், இருதயத்தில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். பட் an unchanging word of God says, மாறாத ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ரோமர்ஸ் 8:28, ரோமர் 8:28, இந்த இடத்துல ஆண்ட ஆல் திங்ஸ் work together for good to them that love God. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, அல்லது இப்படி சொல்லலாம், தேவனால் அன்பு கூற, those who are being loved by God, தேவனால் அன்பு கூறப்படுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. All things work together for good. The Bible is very clear. வேதம் தெளிவா சொல்லுகிறது, I know he loves me. அவர் என்னை நேசிக்கிறார். We are going to see the Lord, the amazing love. It says he will never, sometimes in the beginning he will love, ஆரம்பத்தில் என்னை நேசிக்கிறார். When I disobey him, he hates me. நான் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர் வெறுக்கிறார். Again, when I am doing right, he loves me. மறுபடியும் அதை சரியானது செய்யும் பொழுது அவர் நேசிக்கிறார். Is it right? அது சரியா? இல்லை. Once he started loving me, he loves me. He loved me, he loves me, he will love me. That is the Bible. அவர் என்னை நேசித்தார், நேசிக்கிறார், என்னை நேசிப்பார். I am going to explain the amazing 6 facts of God's love. ஆண்டுடைய ஆச்சரியமான 6 அன்பினுடைய அம்சங்களை இன்னைக்கு நான் சொல்றேன். அப்போ நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். You could understand. He will never change. அவர் மாறுதில்லை. His love will never change. அவருடைய அன்பு மாறி போகிறதில்லை. So sometimes when I am feeling sad, எனக்குள்ள துக்கம் இருக்கும் பொழுது, after some time I am relieved of that sadness from my heart. என்னுடைய இதயத்தில் இந்த துக்கம் போயிடுது. So it's amazing. All things, எல்லாமே work together. எல்லாம் சேர்ந்து ஒன்னா, for my good, என்னுடைய ஆத்தும நன்மைக்காக செய்யப்படுகிறது. So whether I am suffering, பாடா இருந்தாலும் சரி, whether I want, குறைவா இருந்தாலும் சரி, whether I am joyful, சந்தோஷமா இருந்தாலும் சரி, I thank God for what I suffer, what I go through. நான் எது கடந்து போறனோ அதுக்கு நான் ஆண்டவருக்கு சந்தோஷம் பண்றேன், நான் அதுக்கு நன்றி சொல்லுகிறேன். So I would like to tell you 6 points of God's love. ஆண்டுடைய இந்த அன்பை குறித்து 6 காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். My prayer is that God should speak to your hearts about this love so that you could believe it and to apply it in your life. ஏன் ஜெபம் என்ன தெரியுங்களா? நீங்கள் இதை விசுவாசிச்சு அதை உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பயிற்சி பண்ண வேண்டும். முதலாவது காரியம், the first thing, John's Gospel, 3rd chapter, 16th verse. John's Gospel, 3rd chapter, 16th verse. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting love. God's love is greater than the whole universe. ஆண்டுடைய அன்பு இந்த அண்ட சராசரத்தை விட பெரியதுங்க. God's love is so great, for God so loved, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். We know the stars
moon, sun, so many things are scattered in the sky. நட்சத்திரங்கள், சூரியன், நில, இன்னும் பல காரியங்களை பறவை, இதையெல்லாம் சேர்த்தாலும் கூட அதை விட ஆண்டவருடைய அன்பு பெரியது. This is what the Bible says. இதுதான் வேதம் சொல்லுது. அதனால தான் for God so loved. It is an amazing love. என்ன ஆச்சரியமானது. In the world where there is bitterness, கசப்பு இருக்கிற ஒரு உலகத்தில், where there is sufferings of loneliness, தனிமையான வாழ்க்கையின் உணர்வுகளில், where there is no answer to our problems in this world, though to those who don't know God, தேவனை அறியாத மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை தெரியாத நிலையில், I tell you, this love is greater than the universe. இந்த அண்ட சராசரத்தை விட பெரியது. Bible says. So you can't minimize, you can't underestimate this God's love. இந்த ஆண்டவருடைய அன்பை நீ குறைவாய் மதிப்பிட முடியாது. இந்த ஆண்டவருடைய அன்பை அற்பமாக எண்ண முடியாது. If you really know this great love, I tell you, you will never be a person of no hope. நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனா நீங்க இந்த உலகத்தில் இருக்க மாட்டீங்க. There is no need for you to be frustrated. வாழ்க்கையில குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. For God so loved, இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். So it is more than the whole universe. இந்த முழு உலகத்தை விட அவனுடைய அன்பு பெருசுன்னு வேதம் சொல்லுகிறதுங்க. So if God's love is so big for a poor man like me, will he not have a small place for me to dwell in this love? ஆண்டுடைய அன்பு இவ்வளோ பெருசா இருக்குமானா இந்த சின்ன மனுஷனாகிய நான் இந்த அன்புல வாழ்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன இடம் கிடைக்காதா? No, definitely there is a place for me. நிச்சயமா எனக்கு இடம் உண்டு. I am sure that I have a part in this great soul bigger love. இந்த மிகப்பெரிய ஒரு பெரிதான அன்புல எனக்கு நிச்சயமாக ஒரு பங்கு இருக்கத்தான் செய்கிறது. I tell you, dear friend, if you really suffer in your emotional or in mind, in your problems, as many people are suffering today, இன்னைக்கு அநேக மக்கள் மனதளவில் அவருடைய உணர்வுபூர்வமான பாதிப்பில் அநேக பாடுகளை கடந்து அதை போல ஒருவேளை நீங்க கடந்து போவீர்களானால், so you must understand today, people are not only suffering because of their physical sufferings or lack of their needs. இது சரீர பிரகாரமான தேவையில் மாத்திரம் அல்லது அவருடைய தேவைகள் குறைவில் மாத்திரம் இல்லை, மனதளவில் இன்னைக்கு நிறைய பாதிப்பாயிருச்சுங்க. You think some people, if they have money, they are happy. சில மக்கள் நிறைய பணம் இருந்தால் சந்தோஷமா இருக்கீங்க. Dear people, they suffer so much emotionally and mentally. அவங்க உணர்வுபூர்வமாக மன ரீதியாக பாதிக்கிறாங்க. Because so many people are jealous about them. அவங்கள பற்றி அநேக மக்கள் பொறாமை கொள்கிறாங்க. Though many people indirectly hate them, அநேக சமயங்களை வெறுக்கிறார்கள். You see, jealousy is a terrible thing which will affect others. பொறாமை மற்றவர்களை அதிகமாக பாதிக்கும். Suppose if you have something which God has blessed you, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கதா இருக்கும் பொழுது, some people are jealous about you. உன்னை குறித்து பொறாமையில் இருந்தார்களா, they will talk ill of you. உன்னை குறித்து தவறாக பேசுவார்கள். So even the people who are filled with the plenty of the world, they don't suffer physically. இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணு பொருள் நிரம்பி இருந்தால் கூட அவங்க சரீர பிரகாரமாக கஷ்டப்படுறதில்லை. Probably sometimes they suffer
இந்த பாடி சிக்னஸஸ், சரீரத்தில் வியாதிகளை கஷ்டப்படுறாங்க, உண்மைதான். பட் எமோஷ்னலி, உணர்வு பூர்வமாக பயப்படுறாங்க. சப்போஸ் இஃப் த வெல்த் இஸ் ஸோ பிக், பெரிய பொக்கிஷம் இருக்குமானா, they have fear how to keep this safely, இதை எப்படி நாம் பாதுகாத்து கொள்ள முடியும், பயப்படுறாங்க. ஸோ டோன்ட் திங்க் தட் தே ஆர் வெரி ஹாப்பி பீப்புள். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய சமயம் நம்ம நினைக்கிறோம், இஃப் ஐ ஹாவ் ஸோ மச் ஐ வில் பி ஹாப்பி, இப்படி நிறைய இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். நோ டியர் பீப்புள், இல்லைங்க. தே சஃபர் மோர் தேன் அஸ், நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுறாங்க. ஸோ சச் அ பிக் லவ் இட் இஸ். இவ்வளோ பெரிய அன்பு. ரெண்டாவது காரியம் என்னென்னா, பவுல் சொல்கிறாரு எபேசியன்ஸ் 3:19, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில், இந்த அன்பு இருக்க, காட்ஸ் லவ் இருக்க, இது அறிவு கெட்டாத அன்புங்களாம். அதாவது பாசத் ஆல் நாலேஜ். இது யாரு இவ்வளோ பெரிய அன்பா? நம்ம பார்த்தோம், இவ்வளோ பெரிய அன்பா, இது எப்படி இப்படி அன்பு இருக்க முடியும்? ஏன்னா இந்த அன்பு எவ்வளோ பெருசுங்கிறத நான் உங்களுக்கு பின்னால் தொடர்ந்து நம்ம வருகிற காலங்களில் பார்க்க போகிறோம். ஏன்னா வருகிற காலங்களில் இந்த அன்பை குறித்து தான் அதிகமாக சிந்திக்கும். We are going to meditate on this love. Bible says, அறிவு கெட்டாத அந்த அன்பு. எபேசியர் 3:19, பாசத்தால் நாலேஜ். யாருமே இதை நம்ம மனுஷனால விளங்கி, we can't understand. How could this be such a great love for me? எனக்காக இவ்வளோ பெரிய அன்பு எப்படி இருக்க முடியும்? Even my own people hate me. என் சொந்த ஜனங்கள் என்னை நேசிக்கிறாங்க. My own family members could not love me. என் குடும்ப மக்களை என்னால் நேசிக்க முடியல. Many people, they don't like me. என்ன அவர்கள் விரும்பலை. Wherever I turn, I could see people ridicule me. திருமண மக்கள் என்னை கேலி பண்ணுறாங்க. They are very jealous about me. என்னை பொறாமை கொள்கிறாங்க. அல்லது they think ill of me. என்னை குறித்து தவறாக அவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். I am being misunderstood. என்னை தவறாக அவங்க விளங்கிட்டு இருக்கிறாங்க. So many things are there around us. நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் இப்படி இருந்துகிட்டே இருக்குது. Is there anyone who loves me truly? என்னை உண்மையாக நேசிக்கிற ஒருவர் உண்டா? எஸ், நிச்சயமா. We could say crores and crores time, yes. கோடி கோடி விதமாக சொல்ல முடியும். I know what God's love is. அவருடைய அன்பு என்று எனக்கு தெரியுங்க. So every day I say, God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். If God would not have loved me, I would have died even. I would have been in a terrible shape. Because I know what I am. ஆண்டவர் என்னை நேசிக்காமல் இருந்திருப்பாரானா, நான் ஒருவேளை இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேங்க. அல்லது நம்ம ஒரு பயங்கரமான நிலையில் இருந்திருப்பேங்களே. Probably I would have died even. நான் மரிச்சிருக்கலாம். Many years would have gone. But it is His love. அவருடைய அன்பு. So this love, you can't even understand and analyze it. இந்த அன்பை நீங்கள் விளங்கிக்கவே முடியாதுங்க. இந்த அன்பை நீங்கள் பகுத்தறியவே முடியாதுங்க. Dear people, my one longing is, இதை ஒரே ஒரு வாஞ்ச, இந்த அன்பை உங்கள் இருதயத்தில் விளங்கி கொள்ளணும். You must understand this love. I tell you, if you are a person who could understand and believe God's love, you will never be the same in your life, I tell you. நீ வாழ்க்கையில் இப்படி இருக்கிற வண்ணமாக நீ இருக்கவே மாட்டேங்க. மூன்றாவது காரியம், ஏன் இது அமேசிங் லவ்னு சொல்கிறேன்னு சொன்னால், ஏன் இது ஆச்சரியமான அன்புன்னு சொல்கிறேன்னு சொன்னால், நான் சொன்னேன் அறிவு கெட்டாத அன்புன்னுட்டு. பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ பிக், மோர் தேன் எ யூனிவர்ஸ். இந்த அண்ட சராசரத்தை விட பெருசுன்னு சொன்னேன்.
இந்த அன்பு, என்ன நேசிக்கிற அன்பு, the love that loves me, it doesn't start when I was born. நான் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அது ஆரம்பிக்கலைங்க. இந்த அன்பு இந்த உலகமெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஆரம்பிச்சிருச்சு. Before all the creation of the universe, this love of God started. Before the whole universe was created, the முழு அண்ட சராசரெல்லாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே இந்த என்னை நேசிக்கிற அன்பு ஆரம்பிச்சிருச்சு. Because the Bible says so. வேதாகமமா சொல்லுது. Ephesians 1:4, எபேசியர் 1:4 இந்த அன்பை குறித்து ஆண்டவர் விதமா சொல்றாரு. According as he had chosen us in him before the foundation of the world, இந்த உலகம் அண்ட சராசர சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே இந்த அன்பு ஆரம்பிச்சிருச்சுங்களாமே. இந்த அன்பு, அதாவது ஒரு விதத்தில் சொல்லாமனா, இது எப்ப ஆரம்பிச்சது? We don't know. Before the creation of the world, before the creation of the universe, the love for me started. என்னுடைய என்பதற்கான அன்பை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு கேட்டா, அப்பவே என்ன தெரிஞ்சிட்டேங்கிறாரே. You see, according as he had chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமுள்ளவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. Before the creation of the whole universe, he knew me. என்ன அவர் அறிந்திருந்தாரு? He knew me personally. தனிப்பட்ட விதத்தில் என்னை அறிந்திருந்தாரு. He pointed me, என்னை குறிச்சிட்டாரு. Dear people, the Bible, not a single word or a dot of a letter will pass away, the Lord Jesus said. ஒரு எழுத்தாக, ஒரு எழுத்தின் உறுப்பாக ஒளிந்து போகிறதுங்கிறத இயேசுவே சொல்லியிருக்கார். Jesus himself has said this. It will never pass. ஒரு காலம் அது ஒளிந்து போவது இல்லை. So do you believe that God knew you before the creation of the whole universe? இந்த முழு அண்ட சராசரம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த உலகம் எல்லாம் உன்னை அவர் அறிஞ்சிருக்கேங்கிறார். ஐ நியூ யூ. பைபிளில் ஒரு வசனம் அடிக்கடி சொல்றாரு, உன்னை அறிவேன். எனக்கு சில சமயத்தில் காரியம் புரியறதில்லை. இது எப்படிடா, உண்மை புரியலையே. ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியலை. இது எப்படி ஆக போகுதோ, எப்படி முடியுதோ, how will end, how will start, how will finish. So a lot of confusion, அநேக குழப்பம். ஆனால் ஒரு வசனம் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஆறுதலாக இருக்கும். one verse, I am so happy. What is that verse? Psalm 1, சங்கீதம் 1ல் ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, I know not my way, how it will go. எனக்கு தெரியாதப்பா, என் வாழ்க்கை எப்படி போகுமே தெரியல. I know not how it will be solved. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும் எனக்கு தெரியாது. But the Bible says, ஆனா வேதம் சொல்லுது, Psalm 1:6, சங்கீதம் 1:6, for the Lord knoweth the way of the righteous. நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் வழி அவருக்கு தெரியுமாப்பா. He knew my way.
எனக்கு என் வழி என்னங்கிறது அவருக்கு தெரியும். அது எனக்கு போதும். ஐ எம் சஃபிஷியன்ட். திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. எனக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல. It is all right. Now, if I don't know, it's all right. Because the one who loves me knows my path, and he knows how to straight when there is crookedness in the path. ஏன் வழி ஆண்டவருக்கு தெரியும். கோணல வழி இருந்து அதை எப்படி நேர்படுத்துறது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஐ எம் a fool. நான் ஒரு மதிகேடன். I don't know how to do it. இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ he knows my path. அவருக்கு என் வழி தெரியும், அது போதும், எனக்கு அதே போதும். அவருக்கு தெரியும், அவர்கிட்ட நான் ஒப்பிடிச்சிட்டேன். I committed my ways to him. So the third thing, he knew before the foundation of the world, he loved me before the foundation of the world. இந்த உலகம் உண்டாக்கும்னாகவே என்ன அவர் தெரிஞ்சிட்டாரு, குறிச்சிட்டாரு, என்னை நேசிச்சிட்டாரு. ஆகவே அவருக்கு தெரியும். Dear people, if you are a believer only, you can believe this. நீ ஒரு விசுவாசியா இருந்தா தான் இதை நீ விசுவாசிக்க முடியும். அதுவும் எனக்கு தெரியும். If you are not saved, நீ ரட்சிக்கப்படலைன்னா you can't believe this. உன்னால விசுவாசிக்க முடியாது. Even if you are saved, ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட this truth, if you have to believe, நீ இதை நம்பணும்னா Holy Spirit only could assure this. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயத்தை உனக்கு கொடுக்க முடியும். Even many Christians, they are suffering mentally, எமோஷ்னலி. அநேக கிறிஸ்தவர்கள் கூட மனதளவில் உணர்ச்சி பூர்வமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு கேட்டால், பிகாஸ் தே குட் நாட் பிலீவ் திஸ் ட்ரூத் ஃபுல்லி அண்ட் டிபெண்ட் ஆன் திஸ். இந்த சத்தியத்தை விசுவாசித்து சார்ந்து கொள்ள முடியுது. ஆகவே ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், இஃப் யூ ஆர் நாட் saved yet, நீ இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா, இஃப் யூ ஹவ் நாட் கமிட்டட் யுவர் லைஃப் டு காட் yet ஃபுல்லி, வாழ்க்கையை ஆண்டவருக்கு இன்னும் முழுக்க ஒப்புக் கொடுக்கலன்னா, யூ ஆர் இன் த ரைட் சிச்சுவேஷன். நீ சரியான இடத்துல இருக்கிற. God is speaking to you. ஆண்டவனோட பேசிட்டு இருக்கார். So you can tell him, அடுத்தது சொல்லலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். I commit my life to you, Lord. Forgive my all sins. என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு make me a new person. ஒரு புதிய நபராக என்னை மாற்றிப்போம். This is the right time for you. If you are not a believer, நீ ஒரு விசுவாசி இல்லைன்னா, probably you may think that you are a Christian. நீ ஒரு கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். But your heart is not really right before God. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியில்லாததாக இருக்கலாம். Your personal relationship with God may not be right. ஆண்டவரோடு நீ கொண்டிருக்கிற தொடர்பு சரியில்லாததாக இருக்கலாம். You could not believe God. ஆண்டவர் உன்னை நம்ப முடியல. You believe people, மக்களை நம்புற. You look the circumstances, சூழ்நிலையில் பார்க்குற. You respond emotionally to that. உணர்வு பூர்வமாக அதுக்கு பதில் கொடுக்குற. You get angry, கோபப்படுற. You are frustrated, குழப்பமடைகிற. You tell angry words, கடினமான கோப வார்த்தையில் பேசுகிற. You have bitterness in your heart. உடைய இருதயத்தில் கசப்பு இருக்குது. You have unforgiving nature in your heart. உடைய இருதயத்தில் மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கிறது. So many innumerable things. கணக்கடங்காத காரியம். But tell God, Lord, I want to believe. If it is, I want to believe. நான் நம்ப விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. If you really honest, நீ நேர்மையாக கேட்டீங்கன்னா, I tell you, you will go from this place a new person. நீ ஒரு புதிய நபராக இந்த இடத்துல போவீங்க. Even if you are a believer, நீ ஒரு விசுவாசம் இருந்தால் கூட, you will have a different enlightenment. ஒரு புதிய ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்ற மனுஷனா. I tell you, there is no other a person who could be greater joyful than you. உன்னை போல சந்தோஷமான ஒரு மனுஷனா வேற யாருமே இருக்க முடியாது. Probably your problems are not changed. உன்னுடைய பிரச்சனை தீர்க்கப்படல.
All the things seems to be more grave. சூழ்நிலை பார்த்தா எனக்கு கடினமாக இருக்கிறது. பட் பிகாஸ் யூ பிலீவ்ட் எ காட் ஹூ நோஸ் யுவர் பாத், உன்னுடைய வழி அறிஞ்சிருக்கிற ஒரு தேவனை நம்புறதுனால யூ பிகம் எ நியூ மேன், நீ ஒரு புதிய மனுஷன். இந்த அன்பு முதல்ல சொன்ன இந்த அண்ட சராசரத்தை விட பெருசு. ரெண்டாவது சொன்ன இந்த அறிவுக்கே விளங்கிக் கொள்ள முடியாது. மூணாவது இந்த அன்பு இப்போ ஆரம்பிக்கல, உலகம் அண்டாத்மா ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு சொல்லுது, இந்த அன்பு நித்தியமான அன்பு. இதாவது இதுக்கு ஆரம்பமும் மேல முடிவே இல்லைங்களாமே. பாருங்க, எரேமியாவின் புத்தகம் பாருங்க, ஜெரேமியா, புக் ஆஃப் ஜெரேமியா 31:3. இந்த அன்புக்கு ஆரம்பமும் இல்லை முடிவுமே இல்லைங்களாமே. என்ன நேசிக்கிற இந்த ஆண்டுடைய அன்புக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்னா என்னப்பா இது, இவ்வளவு ஆச்சரியமான அன்பா? What a great love it is. No beginning, no end. அதான் சொல்லுது everlasting love. நித்தியமாக இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா you will be in heaven with God eternally. நீ ஆண்டவரோடு கூட நித்தியமா வாழுகிற நபராக இருக்கிறதுனால இது நித்திய அன்பு. You see, Jeremiah 31:3, எரேமியா 31:3, the Lord hath appeared of old unto me, saying, I have loved thee with an everlasting love. Therefore with loving kindness have I drawn thee. பூர்வகால முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். Loving, I have drawn me with loving kindness. அம்மையாரில் ஒன்று தான் இந்த சத்தியத்தை நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஆனால் இதை நீ ஏற்றுக்கொண்டு வாழுகிறதை பொறுத்து தான் வாழ்க்கையே இருக்கு. நீ ஒருவேளை இவ்வளவு சத்தியம் இருந்தும் கூட ஒரு சக்கரை வியாதிக்காரன் சுத்தியும் ஸ்வீட்டாக இருந்தாலும் அவனுக்கு என்ன அது பிரயோஜனம் இல்லைங்களா? ஸ்வீட் கடைக்கு முன்னால் நின்று அவன் பார்க்கத்தான் முடியுமா ஒழிய, அழகான ஜிலேபியும் அழகான லட்டும், ஆனால் அவன் உண்மையாக அவன் என்ன பண்ண முடியும்? அவன் சாப்பிட்டானா அது விஷம், இட்ஸ் அ பாய்சன். அப்படித்தான் இவ்வளோ நல்ல வசனம் இருக்குது, ஆனால் இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கலைன்னா ஸ்பிரிச்சுவல் டயபெட்டிக், ஆவிக்குரிய சக்கரை வியாதி தான் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய அன்பு. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களால் விசுவாசிக்க முடியலன்னாலும் ஒன்று கேளுங்க. ஆண்டவரே, எவ்வளோ சத்தியத்தை நான் இப்போ கேட்குறேன், ஆனால் இதை நம்ப முடியல, எனக்கு நம்ப உதவி செய்யுமே. லார்ட் ஹெல்ப் மீ டு பிலீவ். ஐ குட் நாட் பிலீவ் இட். என்னால் நம்ப முடியல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு பிலீவ் இட். நான் நம்புறதுக்கு எனக்கு உதவி செய்யும். I tell you, God will honor such humble prayer. அப்படி தாழ்மையாக ஜெபித்தா ஆண்டவர் அந்த இதை அங்கீகரிப்பார். ஸோ இட் இஸ் an everlasting love. நித்தியமான அன்பு. பைபிள் says, இன்னும் 2 தான் சொல்ல வேண்டியிருக்கு. 5வது, இந்த அன்பை till the end, நான் கடைசி மட்டுமாவே நேசிக்கிறேன் இயேசு சொல்றார். யோவான் 13:1 பாருங்க. எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நான் அப்பப்போ தப்பு செய்கிறேன், ஐ டூ ராங்ஸ். அப்போ ஒருவேளை ஆண்டவர் என்னை வெறுக்கிறாரா? டஸ் காட் ஹேட் மீ? நோ. அப்போ என் தப்பை அங்கீகரிக்கிறாரா? டஸ் ஹி அக்செப்ட் மை சின்? நோ, அதுவும் இல்லை. அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ப்ராபப்லி யூ மே ஆஸ்க், தென் வாட் டு யூ மீன்? என்ன சொல்கிறீங்க? John 13:1, யோவான் 13:1, now before the feast of the Passover, when Jesus knew that his hour was come, that he should depart out of this world unto the Father, having loved his own which were in the world, he loved them unto the end. இன்னைக்கு பார்த்தா நல்ல அன்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அடுத்த நாள் பார்த்தா
அந்த அன்பு எங்கே போச்சு? டுடே ஐ குட் see, ஓ wonderful love, வேர்ட்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல், வார்த்தை நல்லா இருக்கு, ஆனால் அடுத்த நாள் மாறி போச்சே. பட் காட்ஸ் லவ் டு த எண்ட். அப்போ நான் தப்பு செஞ்சா என்னை நேசிக்கிறாரா? சப்போஸ் இஃப் ஐ கமிட் sin, டஸ் காட் லவ் மீ? எஸ், he loves me. ஆனால் ஒன்று செய்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு காரியம் இதை தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால், இஃப் யூ ஆர் காட்ஸ் சில்ட்ரன், அவர் நம்ம சிட்சிக்கிறார். He chastises. சிட்சித்து அவர் திருத்துறார். என்னைக்கா பாருங்க, உங்கள் பிள்ளைங்க தப்பு செஞ்சா அவனை வேண்டாம் தூக்கி போடுறீங்களா? இல்லையா? யூ டோன்ட் லீவ் him off. Even if he does wrong, you correct him. அவர் சரிப்படுத்துறீங்க. பிகாஸ் யூ லவ், யூ கரெக்ட் him. நீங்கள் நேசிக்கிறதுனால அவர் சரிப்படுத்துறீங்க. யூ வாண்ட் him to be corrected. சரிப்படுத்தப்படணும். ஸோ the father, my father, என்னுடைய தகப்பன், in order to correct me, என்னை சரிப்படுத்துறதுக்காக சிட்சிக்கிறார். ஏதாவது ஒரு விதத்தில் அவர் என்ன சிட்சிக்கிறார். பட் ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு, those who don't know God, those who are not saved, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, இட்ஸ் a wrath. அது தேவ கோபாக்கினை. வெளிப்படுத்தின விசேஷ வாச, God will sit on the throne and books were open. தேவன் சிங்காசனம் உட்கார்ந்திருக்கும் பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டது. Everyone was punished according to his needs, according to what he committed. அவன் செய்த தப்புக்கு ஏற்றவனமாக தண்டிக்கப்படுகிறான். இப்போ ரெவலேஷனில் நம்ம பார்க்குறோங்க. ஸோ காட்ஸ் பீப்புள், தேவனுடைய ஜனங்கள், நோ ராத், கோபாக்கினை இல்லை. பட் உன்னை விடமாட்டார். he will never leave you. he will chastise you. உன்னை உன்னை அவிதமாக உன்னை தேவ கோபாக்கினைக்கு இல்லாதபடிக்கு அவர் தம்முடைய அன்பு நிமித்தமாக he will chastise you and correct you. உன்னை அவ்விதமாக அவர் திருத்தும் விதத்தில் அவருடைய காரியம் இருக்கும். நீ திருந்துற வரைக்கும் அவர் உன்னை விட மாட்டார். he will not leave you until you are changed. probably you rebel, ஆண்டவர் திருத்த பார்க்கிறார். God wants to correct you, but you going on rebelling. நீ அங்கே தொடர்ந்து நீ கலவரமாக பண்ணிட்டு இருக்கிற. will God leave you? ஆண்டவர் நொற்றுவார விட மாட்டார். he will continue his chastisement. அவர் அந்த காரியத்தை தொடர்ந்து வாழ்க்கையில் செஞ்சிட்டே இருப்பார். சிட்சையை செய்து கொண்டே இருப்பார். உன்னை விடமாட்டார். ஆகவே சில பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில காட்ஸ் சில்ட்ரன் யூ கேன் see they'll be always suffering because it is chastisement. அது ஆண்டவருடைய சிட்சை. அவங்க சரியாகிற வரைக்கும் ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன்னா அவனை கரெக்ட் பண்ணி அங்கே கொண்டு போகணுமே. he wants to take you to heaven. ஸோ இங்கே தான் உன்னை சிட்சிட்டுட்டே இருப்பார். ஆகவே தான் சில மக்கள் வாழ்க்கையில், ஈவன் நம்ம பிலீவர்ஸ், சில விசுவாசிகள் வாழ்க்கையில் கூட அந்த சிட்சை எதுவானுமானாலும் இருக்கலாம். தட் சாஸ்டை எதுவாக, ஈவன் யுவர் வாண்ட், உனக்கு தேவை இருக்கலாம், உன்னுடைய குறைவாக இருக்கலாம், சிக்னஸாக இருக்கலாம், உன்னுடைய பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், யுவர் மணி ப்ராப்ளம், whatever may be, எதுவாக இருக்கலாம். ஆனால் நீ திருந்து மட்டுமாக ஆண்டவர் சிட்சையை அனுப்பிச்சு கொண்டு உன்னை திருத்தினா தான் விடுவார். ஏன்னா அவர் அன்பு கூறுறதுனால உன்னை விடவே மாட்டார். பிகாஸ் he loves you. it may sometimes even years, வருஷம் ஆனால் சொல்லி உன்னை விடவே மாட்டார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு அது ராத் ஆண்டவர் சேர்த்து வச்சிருப்பார். books will be open, புத்தகம் திறக்கப்படும். they will be punished according to their deeds. அவங்க செய்கைப்படி அவங்க தண்டிக்கப்பட்டுருவார்கள். அதுதாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டா கூட இன்னொன்று என்ன தெரியுங்களா, நம்மளை ஷேப் பண்ணணும். நம்ம ஏன் and why God saved you? He saved you so that he will grow in God's likeness. இயேசுவை போல மாறுறதுக்கு தான் நம்மளை ரட்சித்திருக்காரு. அதுக்கு நம்மோடு கூட அந்த கோபம், அந்த எரிச்சல், ஆங்கர், ஆல்
ஒரு பிட்டர்னஸ், கசப்பு, எல்லாம் அது இருக்கிற வரைக்கும் உன்னை அவர் போட்டு சிச்சிச்சுட்டே தான் இருப்பார். அந்த குணமெல்லாம் உனக்குள்ளே போகிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டார். ஆல் திஸ் ஈவில் நேச்சர் ஷுட் கோ அவே ஃப்ரம் யூ. ஸோ ஹீ வில் பி ஆல்வேஸ். நீ ஒரு வேளை நீ ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுடைய அளவுக்கு முன்பாக சரியில்லாதபடிக்கு நீ கோபமும் எரிச்சலும் சண்டையும் பகையும் கசப்பும் இப்படி இருந்தீன்னா, நீ ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தால் கூட நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கஷ்டங்களெல்லாம் என்னை விட்டு நீங்கணும். யூ ப்ரே லார்ட் ரிமூவ் ஆல் தீஸ் டிஃபிகல்ட்ஸ், பட் காட் வில் நாட் ரிமூவ் ஆல் தோஸ் திங்ஸ். அதில் எடுக்க மாட்டார். வை? ஏன்? இது சரியாகலையே. The heart should be corrected. So God will be going on punishing you, not for the wrath, but for the chastisement. ஆகவே உன்னை சிக்ஷிக்கிறதுக்காக அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விசுவாசின்னு இருந்தால் கூட, அதுவே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் இருக்குது? ஒருவேளை நான் ஏதாவது சரி பண்ண வேண்டியிருக்கா? ஆர் தேர் எனி திங்ஸ் தட் ஐ ஹாவ் டு பி கரெக்டட் இன் மை நேச்சர்? சுபாவத்தில் ஏதாவது சரி பண்ணணுமா ஆண்டவரே? சரிப்படுத்தும். கரெக்ட் இட். ஐ எம் கெட்டிங் வெரி ஆங்க்ரி ஸோ குவிக்லி. ரொம்ப சீக்கிரம் எனக்கு கோவம் வந்துடுது. ஐ டாக் வேர்ட்ஸ் விச் ஆர் நாட் worthy to be a witness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்குரிய ஒரு வார்த்தை நான் பேசல. filthy words, அசுத்தமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கேன். பைபிள் என்ன சொல்ற? கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்படவே கூடாது. இஃப் யூ ஆர் அ பிலீவர், நீ ஒரு விசுவாசி இருந்தால் கெட்ட வார்த்தை வருதுன்னா, ஐயோ, God will, you understand that you will be chastised. நீ கண்டிப்பாக உனக்கு சிக்ஷை இருக்கு. Why? He loves you. உன்னை நேசிக்கிறதுனால அவர் சிக்ஷையை அனுப்பித்தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இல்லைன்னா அவன் திருத்த முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். கடைசியா இஸ் அன் அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனையே இல்லாத அன்பு. அப்படின்னா என்னன்னா, பாரபட்சமே கிடையாதுங்க. இவர் எனக்கு வேணும், அவர் எனக்கு வேணுங்கிறது கிடையாது. John 3:16 again. யோவான் 3:16. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him. ஐயா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உனக்கும் நம்பிக்கை இருக்காது தான் சொல்லுவாங்க. Whosoever you may be, God has got a heart of love for you. உனக்காக தேவன் ஒரு அன்பின் இருதயத்தை வச்சிருக்கிறாரு. என்ன நேசிக்க முடியுமா? Can I? தமிழ் ஒரு பாட்டு, என்னையும் நேசிக்கிறார் என்றால் நான் செய்த தவம் என்னவோ. இந்த பாட்டின் பின்னணி எனக்கு முழுக்க மறைச்சிருச்சு. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய அன்பை ருசித்து பார்த்த பொழுது, என்னையும் அவர் நேசிக்கிறார்னா நான் செய்த தவம் என்ன? அதுமாதிரி இந்த உலகத்தில் உன்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். God, whosoever, என்னையெல்லாம் ஆண்டவர் நேசிக்க முடியாது. நான் ரொம்ப தப்பு பண்ணினாலும் God can't love me. I did lot of sins. I tell you, you are the person who is really needed for God's grace. அவருடைய கிருபைக்கு நீங்க தாங்க சரியான ஆளு. பாவம் பெருகிற இடத்துல தான் கிருபை பெருகிற்று. Where sin abounds, God's grace abounds. நீதிமான்களை அல்ல, பாவிகளை தேடி தான் ரட்சிக்க வந்தார். Jesus came into the world to save sinners, to seek and save. இந்த காலையில் 6 காரியம் பார்த்தோம். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ ஒப்பிடுவியா? நீ நினச்சிக்க, இது நிச்சயமாக உனக்கு ஆண்டவர் நாள் அனுப்பின வார்த்தை. God's word to you. ஆண்டவருடைய அன்பு, God's love is so great there in universe. அறிவு கெட்டாத அன்பு இது. 3வது, இந்த உலகம் உண்டாருக்குன்பாகவே என்னை நேசிக்கிட்டார் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மாற்ற போகிறாரு. Before the foundation of the world, he started loving me. He will never change. 4வது, நித்திய அன்பு, is an everlasting love. இது நித்தியம், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடியுமே இல்லைன்னு சொல்கிறாரு. 5வது, என்னை கடைசி மட்டுமே நேசிக்கிற. உண்மையில் இந்த வசனங்க எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருச்சுங்க. உண்மையாக சொல்கிறேன். இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருஷம் பைபிள் வாசிக்கிறேன். உண்மைதான், இதே வசனத்தை நிறைய சமயம் படிச்சிருக்கேன். ஐ எம் டூயிங் மினிஸ்ட்ரி ஃபார் so many years. I have read the Bible. But when the Spirit of God, பரிசுத்த ஆவியை அந்த உள்ளத்தில் வச்சப்போ,
அதிலிருந்து நான் என்னில் நேசிக்க, ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னால் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு ஐயோ ஆண்டவர் என் மேலே கோபமாக இருப்பாரோன்ற ஒரு எண்ணம் பயம் எனக்குள்ளே இருந்தது. சப்போஸ் இஃப் ஐ டிட் ராங், ஐயோ ப்ராபப்ளி காட் இஸ் டிஸ்பிளஷர். ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் ஆன்சைட்டிஸ், பலதான் குழப்பம். அந்த மாதிரி சமயத்தில் தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காமிச்சார். என்ன காமிச்சார்னா, நீ பயப்படாத, இது ஆண்டு ஹீ நோஸ் யுவர் பார்த்து வழி அறிஞ்சிருக்காரு. அவர் இந்த காரியம் நீ செய்யக்கூடாதுன்னா அவர் ஹேண்டில் பண்ணிடுவார். அவர்கிட்ட கொடுத்து நீ போ, யூ ஜஸ்ட் கோ ஹெட். இந்த வசனத்தை படித்தோன்னே எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. டில் த எண்ட், யாரிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அவர்களை கடைசி முடிவு வரையும் அப்போ என்ன கைவிடவே மாட்டார். ஸோ வாட் ஏ கிரேட் ஜாய், என்ன ஒரு சந்தோஷம் இல்லை? இட்ஸ் அன் அமேசிங் லவ் இல்லைங்க? அமேசிங் லவ், ஒரு ஆச்சரியமான அன்பு இது. கடைசியில் நிபந்தனையற்ற அன்பு. இட்ஸ் அன் அன்கண்டிஷனல் லவ். யார் வேணாலும் இந்த அன்புக்கு பாத்திரனாகலாம். இந்த காலையில் கர்த்தர்னோட பேசியிருக்காரா? ஒருவேளை இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் பாதிக்கலைன்னா அம்மையாலே, ஆனால் ஒன்று, இந்த வசனம் உங்களை பாதிச்சிருச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக வேறு நபர் தாங்க. யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஏன்னா வரப்போகிற நாட்களில் இந்த அன்பை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். we are going to contemplate on this love. செபிப்போம். let's pray. கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அன்புக்காய் ஸ்தோத்திரம். thank you Lord for this great love. I don't know this morning how is this dear people, thy people, உம்முடைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. பட் Lord, I pray that you speak to them. நீரோடு பேசும் ஆண்டவரே. have mercy upon them. கிருபையாயிரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.